ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஒன் பாட் ரைஸாக ஒரு பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யலாம். குழம்பு செய்ய அலுப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 1 கப்பு கொண்டக்கடலை நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி, 3 தக்காளி, ஒரு 2 பிரிஞ்சி இலை, சின்ன சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 டம்ளர் பாசுமதி அரிசி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த டம்ளரில் 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் இது செய்யறதுக்கு முன்னாடி ½ அன் ஹவருக்கு பிஃபோராக நீங்கள் இதை ஊற போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க செய்யறத பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் ஆயில் தான் 50 ml எடுத்துக்கிறேன். நீங்கள் கடலை எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட எடுத்துக்கலாம். எது வேணாலும் உங்கள் சாய்ஸு தான். பாருங்கள், இது கூட 50 ml நான் எடுத்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 4 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பட்டை போட்டிருக்கேன். இது வெடிக்கிட்டோம். இது கூட நம்ம பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசனை வர வரைக்கும் வறுபடட்டும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இதை உடச்சி போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிக காரம் சாப்பிட்றதா இருந்தால் 4 பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் உடச்சி போட்டுக்கிட்டேன். இதுவும் கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம் கடைசியாக. நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த காயெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வறுபடட்டும். இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. கட் பண்ணிக்கிற தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா மசிகிற மாதிரி வேகட்டும். இதுக்கு மசாலா மிளகாத்தூள் நான் ½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கிறேன். இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அது போட்டுக்கிறேன். நீங்கள் நான் இன்றைக்கி ப்ரௌன் சன்னா தான் எடுத்திருக்கேன். ஒயிட் சன்னா கூட எடுத்துக்கலாம். நல்லாவே கலந்து விட்டு
ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இதுக்கு ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு போட்டிருக்கேன். இது வேகிற அளவுக்கு வரைக்கும் தண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் காய் வேகட்டும். உருளைக்கிழங்கும் கேரட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், 10 நிமிஷம் கூட ஆகலை. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ ஊறிட்டு இருக்கிற அரிசியை தண்ணி வடிச்சிட்டு நம்ம இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். நாம் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு டபுளாக தண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளருக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், அரிசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ தண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேசரி கலர் எதுவுமே போடலை. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொதிக்கிட்டோம். பாருங்கள், மூடி போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் கொதி வரட்டும், ஒரு கொதி. பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செய்கிற அளவுக்கு உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து தண்ணி ட்ரை ஆகட்டும் கொஞ்சம். அப்புறம் நம்ம அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்தி வைங்க. கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆன வாட்டி நம்ம சிம் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் போட்டுக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறேன். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. தண்ணி பாதி அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு சிம் பண்ணிவிட்டு மேலே நம்ம பழைய தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே நான் பாத்திரம் வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சி. பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சி. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு பட்டுச்சுன்னா இது கரெக்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ் புதினா கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு இதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாதம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் புதினா கொத்தமல்லி தம்முக்கு போடும்போது நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா இந்த வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணியில். பாருங்கள், இந்த கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், பிரியாணி எப்படி இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் 1 பாட் ரைஸாக நீங்கள் செய்யணுன்னா இந்த மாதிரி கொண்டக்கடலை பிரியாணி செஞ்சு பாருங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண